நல்ல தகப்பனே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நன்றிப்பா, ஸ்தோத்திரம். நாளிலே இந்த செய்தியை கேட்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். நீங்கள் பேச வேண்டும். உடைய வார்த்தை தான் வல்லமை உள்ளது. உடைய வார்த்தைக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைப்பா. நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அருமையானவர்களே, இந்த லூக்கா 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இவைகளை கேட்டு, என்ன கேட்டு சொல்லிட்டு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்கின்றார். தமக்கு பின் வருகிற திரளான ஜனங்கள் இயேசுக்கு பின்னாக வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே பாருங்கள், வித்தியாசமான ஒரு விசுவாசம் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நமக்குள்ளே கூட இதை தான் ஆண்டவர் தேடுகின்றார். நமக்குள்ள ஆண்டவர் தேடுறாரு, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி இந்த சம்பவம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த பாடமாக எடுக்கின்றேன். இது கற்பனை அல்ல, இது கதையும் அல்ல. 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அது என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வேலைக்காரன், அதாவது 100க்கு அதிபதி என்று ஒருவன் இருக்கின்றான். அவனுடைய வேலைக்காரனுக்கு என்ன செய்யலை, சுகமாகலை. அவனுக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன், அவன் சுகமில்லாமல் இருக்கின்றான். அவன் கேள்விப்படுகின்றான், இயேசுகிட்ட சுகம் கிடைக்கும், ஏசப்பாட்ட நம்ம ஜெபம் பண்ணால் நம்ம வேலைக்காரன் சுகமாகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 100க்கு அதிபதினா 100 பேருக்கு தலைவன். அந்த தலைவன் நினைக்கிறான், அப்படி இவர்கிட்ட நம்ம வேலைக்காரனுக்கு கொண்டு போனால் இவன் சுகமாகிடுவான் அப்படின்னு நினைக்கிறார். நினச்சிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, தம்முடைய ஊழியக்காரங்களை அனுப்புகிறார். ஊழியக்காரங்களை அனுப்பி, நீங்கள் இயேசுநாதர்கிட்ட போய் சொல்லுங்கள், இப்படி என்னுடைய வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கான், நீங்கள் அவனை குணமாக்கணும் அப்படின்னு நீங்கள் கிருபை செய்யுங்க, அப்படி ரொம்ப அவஸ்தைப்படுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க இயேசுவின் இடத்துல சொல்கிறாங்க, கர்த்தாய் சொல்கிறாங்க, நீங்கள் இவனுக்கு எப்படியாவது நீங்கள் இதை செய்திருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படி. உடனே ஆண்டவர் கிளம்புறார். சரி, அந்த 100க்கு அதிபதி, 100 பேருக்கு தலைவனாக இருக்கின்ற அவனுடைய வீட்டில் போய் அவனை குணமாக்கிடலாம் அப்படின்ட்டு இயேசு கிளம்புறார். கிளம்பும்போது என்ன நடக்கு, அந்த வசனத்தை பாருங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். இயேசு பரப்பிட்டாங்க. வீட்டுக்கு சமீபமான போது, இப்போ வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் எங்கள் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நம்ம என்ன நினைப்போம், இயேசுப்பா நம்ம வீட்டுக்கு வந்துடணும்னு தானே நம்ம நினைப்போம். இவர் என்ன இப்படி சொல்கிறாரு? சந்தேகம் வருதா? டவுட்டு வருதுலா? இயேசு நம்ம வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், இவன் என்னடானா நீங்கள் வர வேண்டான்னு சொல்கிறானே. அப்போ என்ன அப்படின்னா, 7வது வசனத்தில், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. நீங்கள் ஒரே ஒரு வேர்டு சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்.
இதில் இருக்கிற சீக்ரெட் என்ன, ரகசியம் என்ன அப்படின்னா, இயேசுவை மிக பெரியவராக பார்க்கின்றான். இந்த 100க்கு அதிபதி ரொம்ப பெரியவராக பார்க்குறான். நீங்களா, எங்கள் வீட்டுக்கா? ஐயோ, நீங்கள் என் வீட்டு வாசலுக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு நான் பாத்திரன் கிடையாது, குவாலிஃபிகேஷன், அந்த குவாலிஃபிகேஷன்லாம் எனக்கு கிடையாதுப்பா. நீங்கள் எவ்வளவு பெரியவங்க. ஏனென்றால் இயேசு உலகத்தில் செய்து கொண்டு இருக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், பிசாசை விரட்டுறார், அதிகாரமாய் போதிக்கிறார், தேவாலயத்திலே வசனத்தை வாசிக்கின்றார், அமைதியாக இருக்கின்றார், சண்டை செய்யலை, வாக்குவாதம் பண்ணலை, எங்கேயுமே பொய் பேசலை, நல்லா இருக்கார், ரொம்ப சாஃப்டாக இருக்கார். நம்மளும் இவ்வளோ வயசு ஆகுது, இப்படி ஒரு மனிதரை நம்ம பார்க்கவே இல்லையே என்பது தான் இந்த 100க்கு அதிபதியினுடைய எண்ணம். 1000க்கு அதிபதி இருப்பாங்க, 5000 பேருக்கு அதிபதி இருப்பாங்க, 500 பேருக்கு அதிபதி இருப்பாங்க. நான் 100 பேருக்கு தான் அதிபதி. எனக்கு மேலே இப்படிலாம் அதிகாரம் உள்ளவங்க இருக்காங்க. அவங்க இன்னும் வான்னா வந்துடுவாங்க, நான் போகணும். நீ போ அப்படின்னா நான் பெயரணும், நீ வா அப்படின்னா நான் வந்துடணும். எனக்கு மேல்பட்ட அதிகாரங்க இருக்காங்க. எனக்கு கீழே இருந்தாலுமே எனக்கு மேலேயும் இருக்காங்க. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 8வது வசனம். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். அருமையானவர்களே, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு மேலே இருக்காங்கல்ல, நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு மேலே நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் எனக்கு கீழேயும் ஆள் இருக்கு. இவங்களையும் நான் வான்னா வருவான், போனா போவான். ஏன்னா நான் 100 பேருக்கு தலைவன். அப்படிலாம் நான் செய்கிறேன். அதனால் நானும் அவர் ஏசப்பா சொன்னால் நானும் அப்படி கீழ்ப்படுகிறேன், நான் அப்படி கீழ்ப்படுகிறேன். இது அந்த வசனத்தினுடைய இந்த 100க்கு அதிபதியினுடைய கேரக்டர், அவனுடைய சீக்ரெட்டு, அவனுடைய இருதயத்தில் இருந்தது அதுதான். அந்த ஒரு தாழ்மையை அவனுக்குள்ளே காணப்பட்டது. 100க்கு அதிபதிக்குள்ளே மனிதர் பார்க்கிற விதமாக இயேசு பார்க்கவில்லை. நம்ம அப்படி தான் பார்ப்போம். இயேசு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இந்த வேலைக்காரனை தொட்டு குணமாக்கினா எப்படி இருக்கும் நம்ம நினைக்கும். மனிதன் பார்க்கின்றது, மனிதன் செயல்பாடு இப்படி தான். ஆனால் இயேசப்பா அப்படி பார்க்கல. இந்த 100க்கு அதிபதியினுடைய உள்ளான இருதயத்தை பார்க்கின்றார். என்ன தாழ்மை! இவ்வளோ பெரிய உலகம், இந்த இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன், இதை தயாரித்தவர் என் வீட்டுக்கு வரலாமா? அவர் வான்னா நான் வாரேன், அவர் போனா நான் போகிறேன். அந்த தாழ்மையை தேவன் கனப்படுத்தினார். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், ஒரே ஒரு வேர்டு சொல்லிடுங்க, என் வேலைக்காரன் சுகமாயிருவான். இன்றைக்கி நம்ம கூட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, என் காரியெல்லாம் நடந்துருமே, நீங்கள் சொன்னாலே போதுமே அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், நினைக்கணும் ஆண்டவர்கிட்ட. இப்போ தத்ரூபமாக நம்மகிட்ட வந்து ஆண்டவர் நிற்க மாட்டாங்க. ஆனால் வார்த்தை தான் மாமிசமானார். வார்த்தை என்றால் என்ன? அது இயேசு தான். அதான் பாடல் எழுதியிருக்காங்க, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே உங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும்,
கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவாப்பா. ஆண்டவர் 100க்கு அதிபதி இருதயத்தை பார்க்கின்றார். 100 பேருக்கு ராஜா. அவன் உள்ள தாழ்மையாக இருக்கான். நம்ம எத்தனை பேருக்கு ராஜாவாக இருக்கோம்? நம்ம எத்தனை பேருக்கு தலைவனாக இருக்கோம்? இல்லை. ஆனால் எவ்வளவு அதிகாரமாக இருக்கோம், நம்ம எவ்வளோ ஆங்காரம் உள்ளவங்களாக இருக்கும், எவ்வளவு திமிர் பிடிச்சவங்களாக இருக்கும், யாருக்குமே அடங்காத மக்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த காலத்தில் யாருக்குமே கீழ்ப்படுகிறது இல்லை. சிறு பிள்ளைகளும் அப்படிதான். பெற்றோரை எதிர்க்கின்றார்கள், கேள்வி கேட்கின்றார்கள். ஊழியர்களையும் மதிக்கிறது இல்லை, ஊழியர்களையும் எதிர்க்கின்றார்கள். அடிக்க தான் செய்யலை. அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, அவங்கள எதிர்த்து பேசலாமா? சூழ்நிலைகள் வரலாம், ஊழியக்காரங்களும் நாம் மோதுகிற மாதிரி சிச்சுவேஷன் வரலாம். ஆனால் பேசக்கூடாதுல்ல. அவங்கள அதுக்குன்னு ஒரு அபிஷேகம் பண்ணி வச்சுருக்காங்க ஆண்டவர். நாம் தான் தாழ்ந்து போக வேண்டும். எந்த ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு அவங்க ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, பிரதிஷ்டை பண்ணப்பட்டவங்கன்னா நாம் தான் நம்மை தாழ்த்தி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஆலயத்திலே ஒரு ஞான ஸ்நானத்துக்கு எல்லாரும் காத்திருந்தார்கள். அந்த ஞான ஸ்நானத்துக்கு ஒரு ஃபார்மை நிரப்பணும். அந்த ஃபார்மை நிரப்பணும். அதில் பெயர், ஞான ஸ்நானத்துக்கு என்ன பெயர், பிறந்த தேதி, எந்த ஊர், சரியா, அம்மா அப்பா பெயர் என்ன, ஞான பெற்றோரின் பெயர் என்ன, எல்லாமே அதில் எழுதணும். எழுதி இவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு நான் சாட்சியாக இருக்கின்றேன் அப்படி என்று 3 பேர் சாட்சி சைன் போடணும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முந்தின நாளே சண்டே ஞானஸ்நானம் கொடுக்காங்க அப்படின்னா சாட்டர்டே சனிக்கிழமையே அந்த ஃபார்மை வாங்கி நிரப்பணும். ஒரு நாள் சண்டே இதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானம் எடுக்க மக்கள் இருக்கின்றார்கள். அப்போ அங்கே குருவானவர் கேட்கின்றார். ஒருத்தங்க ஃபார்மை நிரப்பலை, இப்போ கொடுங்க ஃபார்மை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க குருவானவர் என்ன சொல்கிறாங்க, ஏம்மா நேற்றே நீங்கள் வாங்கக்கூடாதா, நாங்கள் நேற்றே சொல்லிட்டோம்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் வாங்கி நிரப்பிடுங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் முடியாது, இப்போ தாங்க, எடுங்கய்யா, எடுத்து தாங்க. நான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன். எனக்கே அதிர்ச்சி ஆகிட்டு. நீ எப்படி இவ்வளவு அதிகாரத்தோடு இதை கேட்குறாங்க? அம்மா நேற்று நான் மறந்துட்டேன்யா, நான் அதை கவனிக்கலையா, எனக்கு தெரியாதுய்யா, இன்றைக்கி ஒரு ஃபார்ம் கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுதான் நம்முடைய கிறிஸ்டியானிட்டி. நம்ம ஞானஸ்நானம் எடுக்க போகிற ஒரு சாக்கிரமத்தை நம்ம நிறைவேற்ற போகின்றோம். நம்ம பாவத்தை கழுவி அதை சுத்திகரிக்கிறதுக்கு, பரிசுத்தமாவதற்கு, அஸ்திவாரம் போட நம்ம முதல் படி எடுத்து வைக்கின்றோம். அதையும் நம்ம அதிகாரத்தோடு போகக்கூடாதுல்ல. நான் அப்படி தான் அந்த காட்சி அதில் பார்த்தேன். பாவத்தை தொலைச்சிட்டு புண்ணியத்தை தேடுவதற்காக நம்ம திருச்சபையிலே வைத்திருக்கிற சாக்கிரமத்தில் அது ஒன்று, திருமணம் ஒன்று, திருவிருந்து வாங்கிறது ஒன்று, ஞானஸ்நானம் ஒன்று, இப்படி 7 விதமான சாக்கிரமத்தை வைத்திருக்கிறார்கள். அதில் இதுவும் ஒன்று. அப்போ இதை நம்ம அதிகாரம் செலுத்தி வாங்கக்கூடாதுல்ல. ஏற்கனவே பாவத்தை தொலைச்சி புண்ணியத்தை எடுக்க தான் போயிட்டு இருக்கோம். திருப்பியுமே பாவ அதிகாரத்துக்குள்ளே போகக்கூடாது என்பது எனக்கு அந்த இடத்துல புரிந்தது. தயவுடன் கேட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும். எதுக்காக அவங்க அந்த போஸ்டில் நிற்காங்க?
அன்போடு தான் கேட்க வேண்டும். மறந்துட்டேயா, எனக்கு தெரியாது, நான் கவனிக்கலை, இப்போ எனக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க, நான் ஞானஸ்நானம் எடுக்கணும், நான் இப்போவே நிரப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களுக்கும் சந்தோஷம், பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அவங்களும் அதையே கடைப்பிடிப்பாங்க. இல்லாட்டா அவங்க அன்றைக்கி பேசுனாங்கல்ல அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பேசுவோம் அப்படின்னு வந்துடும்ல. 4 பேருக்கு நம்ம இடரெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல, சாட்சியாக தான் இருக்கும். அருமையானவர்களே, இந்த 100க்கு அதிபதி பெரிய தலைவனாக இருந்தாலும் அந்த மனசிலே ஒரு தாழ்மையை தேவன் கண்டார் என்று நான் காண்கின்றேன். எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு அவனுடைய உள்ளான இருதயத்தில், நான் ஒருத்தனை வானா வாரேன், போனா போகிறான், நானும் உங்களுக்கு அடிமைப்பா, நீங்கள் வானா நான் வருவேன், நீங்கள் போனா நான் போவேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த கேட்டகரி, அந்த ஸ்டேட்டஸ் இயேசு பார்த்தார். அதனால தான் லூக்கா 7:9, இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுக்கு இது பெரிய ஆச்சரியமாயிட்டு, நானும் இத்தனை 3.5 வருஷம் ஊழியம் செய்கிறேன் என்ன, ஆனால் இப்படி யாரையுமே நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகின்றார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உண்மையாக நடந்த நிஜமான சம்பவம் இன்றைக்கி நமக்கு கற்றுக் கொடுப்பது தாழ்மையை தான். எனக்கு எப்போவுமே ஒரு சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை என் மனசில் இருக்கும். என்னோட 1 வயசு மூத்தவங்கனாலும் அவங்களுக்கு நான் நல்ல மரியாதை கொடுப்பேன், எதிர்த்தே நான் பேசவே மாட்டேன். அவங்க யாராக இருந்தாலும் சரி, என்னோட 1 வயசு கூட இருந்தாலும் பேச மாட்டேன். கடவுள் என் நல்லா வச்சுருக்காரு, நல்லா வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே நம்மலாம் இப்படி இருக்கோமா? நம்மளோட 1 வயசு கூட உள்ளவங்க கூட நம்ம எதிர்த்து வழக்காடி அப்படி நம்ம பண்ணியிருக்கோமா? அப்படி செய்யக்கூடாது. எத்தனை பேர் மாமியாரை எதிர்த்து பேசுகிறாங்க, அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுகிறாங்க, வழக்காடுறாங்க, அண்ணனை எதிர்த்து பேசுகிறாங்க, அண்ணியை எதிர்த்து பேசுகிறாங்க, அடுத்து பெரியவங்களை கூட மரியாதை இல்லாமல் சபைகளிலே பேசுகின்றார்கள். அவர்கள் ஒரு அதிகாரத்திலே இருக்கிறவர்களை நம்ம பேசக்கூடாது. அது கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்ல, சாட்சியான வாழ்க்கை அல்ல. எவ்வளவாய் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்க வேண்டும், அப்படி மறைந்திருக்க வேண்டும். இந்த வேலைக்காரன் சொஸ்தமானது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அது உள்ளான டீப்பாக போனீங்கன்னா இதன்படி நம்ம வாழ்ந்தால் அந்த 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் அந்நேரமே சொஸ்தமானான். 10வது வசனத்தில் லூக்கா 7:10, அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். இந்த பேசிக்கிட்டு இருக்காங்களே, பேசி முடிச்சுட்டு அவங்களாம் வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா இந்த வியாதியாய் கிடந்தவன் சுகமாயிட்டான். இயேசு வீட்டுக்குள்ளே வரல, தொடலை, ஒன்றுமே செய்யலை. இந்த தாழ்மையை பார்த்து அவர் சொன்னார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ளே நான் பார்க்கவில்லையே அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் பாருங்கள், 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். ஐயோ, அவன் வியாதிப்பட்டு அவன் கிரிட்டிக்கலில் இருக்கான். கிரிட்டிக்கல்னால் இப்போ உயிர் பெயரும், மரண அவஸ்தை என்று எழுதியிருக்கிறார்கள். மரண அவஸ்தையாகி கிடக்கிறவன் ஆண்டவருங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னான், என் வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும் என்று சொன்னான். அப்படியே அவன் சொஸ்தமானான். ஒரு வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையினுடைய கேரக்டர் ஆண்டவர் பார்ப்பாங்க.
பணிந்து நொறுங்கின ஆவி யாருக்கு இருக்கோ அவங்களோட ஏசப்பா வாழ்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். ஏசாயாவில் அது உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். நான் யார் கூட வாசம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். யார் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த வசனத்தை உங்களுக்கு நான் இப்போ வாசித்து காட்டுறேன் பாருங்கள். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலாம் நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். யார் கூட இருப்பேன்? நான் வாசிக்கிறேன். ஏசாயா 57வது அதிகாரம் 15. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்தில் இந்த வேத வசனத்தின் இந்த மகத்துவத்தை நான் பார்த்தேன். ஏசாயா 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இயேசு எங்கே வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு? அவர் எங்கே இருக்கிறவரா? நித்திய வாசியும், அதாவது மரணமே இல்லாத தேவன், பரிசுத்தர் என்கிற பேர், மகத்துவமானவர், உன்னதமானவர். அவர் சொல்கிறாரு, நான் எங்கே இருக்கேன்? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்தில் தான் நான் வாசம் பண்ணுறேன். ஆனால் நான் எங்கே வருவேன் தெரியுமா? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் அங்கே நான் வருவேன். அங்கே அவர்களோட நான் என்ன செய்வேன்? அந்த அப்படிப்பட்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே நான் வாசம் பண்ணுவேன், நான் வாழ்வேன் சொல்லுகின்றார். இந்த வசனத்தை நான் அப்படியே மனப்பாடலாம் பண்ணியிருக்கேன். இப்போ நொறுங்குண்டு பணிந்து கீழ்ப்படுகிற வணங்காத கழுத்துள்ள இதயமாக இல்லாமல் தேவனை மட்டும் சார்ந்து அவருடைய குணங்களுக்கு, அடிப்படையான தேவனுடைய குணங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழுகிறவர்களோடு இயேசு வாழ்வார். அந்த வாழ்க்கை மதுரமாக இருக்கும், அந்த வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அவர் நம்ம கூடவே இருப்பாங்க. ஏசப்பா நடத்துவாங்க. உங்கள் கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும், உடைய கவலை ஆண்டவருக்கு தெரியும். நல்லா சண்டை போடுவாங்க, ஆனால் நான் ஒன்றுமே பேசலை அப்படிம்பாங்க. அவங்க சண்டை போட்டதெல்லாம் நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. கடைசியில் எப்படி முடிப்பாங்க தெரியுமா? நான் ஒன்றுமே பேசலை, என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் ஒன்றுமே பேசலைம்பாங்க. அப்போ இவ்வளோ நேரம் பேசுனது என்னது? இப்போ எப்படி தேவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும்? கண்ணீர் எப்படி துடைக்கப்படும்? எத்தனை சிட்சைகளை கொடுக்கின்றார், பயங்கரமான சிட்சையை கொடுக்கின்றார், தண்டனையை கொடுக்கின்றார். மாற்றம் இல்லையே. இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சும் மனம் திரும்பலைன்னா என்ன பிரயோஜனம்? கண்ணீர் வெடித்து கதறக்கூடியதான சிச்சுவேஷனில் கூட மாற்றம் இல்லையே. என் பேரன் ஒருத்தன் மெட்ராஸில் இருக்கான். அவன் வாட்ஸ்அப்பில் கீழே எழுதியிருக்கோம், மாற்றம் ஒன்றே மாறாதது. நீ மாறிக்கிட்டே இருந்தால் அது மாறாது, நீ மாறிக்கிட்டே தான் இருக்கணும். நான் ரொம்ப நான் அப்படியே அந்த வாட்ஸ்அப்பில் கீழே எழுதியிருக்கோம், அவனுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே. அப்படி நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்போ நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும்னு எழுதியிருக்கு, மாறலையே. இஸ்ரவேல் ஜனங்கள் 11 நாள் பிரயாணத்தை தான் 40 ஆண்டுகள் நடந்தாங்க. 11 நாளையில் சேரக்கூடிய கானான் தேசத்தை 40 வருஷம் நடந்தாங்க. சுற்றி 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 வந்தாங்க. வந்த இடத்துக்கே தான் வந்து திரும்பினாங்க. ஒரு இடத்துல 38 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. ஏன்னா அங்கே தான் ஓவர் பிரச்சனை. சொத்து கிடையாது, வீடு வாசல் கிடையாது, எல்லாம் டெண்டு தான். பங்காளிகள் சண்டை கிடையாது. என்ன விதைக்க வேண்டியதில்லை, அறுக்க வேண்டியதில்லை. எதுக்கப்போ பிரச்சனை வந்துச்சு? நாங்கிற சுயம் என்ன மதிக்கலை, என்ன ஏன்னு கேட்கலை, என்ன விசாரிக்கலை, என்கிட்ட பேசலை. இதை நாங்கள் வந்திருக்கணும் அப்படி தான் நம்ம நினைக்க தோணுது. சாப்பாடு டெய்லி கிடச்சிருது, தண்ணி கிடச்சிருது, சத்துள்ள டேட்ஸு கிடைக்குது.
எல்லாமே போதும், ஒன்றும் செய்ய வேண்டாம். மோசே சொல்கிறதுக்கு, ஆரோன் சொல்கிறதுக்கு, யோசுவா சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சா பயங்கரமான என்ஜாயான வாழ்க்கை, நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். 40 வருஷமாக ட்ரெஸ்ஸு பழசாகலை, கால் வீங்கவே இல்லை. 40 வருஷம் நடந்திருக்காங்க, கால் வீங்கலை. இங்கே 1 மணி நேரம் ட்ராவலில் உட்காந்தே இருந்தால் கால் வீங்கிருதுங்காங்க. தண்ணி எப்பவும் ஆறு தான், மலையிலிருந்து ஃபில்ட்ரு தண்ணி. இது என்ன? இலக்கை நோக்கி தொடர வேண்டும். எப்படியாவது என் தேவன் எங்களுக்கு, எங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை பண்ணின கானான் தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும். அதை நான் பார்க்கணும், அங்கே நான் போகணும். அதே இல்லை. இந்த உலகத்தை, அந்த கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு உள்ள வனாந்திர வாழ்க்கையை நிரந்தரமென்று எண்ணினார்கள். இல்லை, நெக்ஸ்ட் ஒவ்வொரு நாள் சூரிய உதயம் வரும்போது நாட்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். நம்ம போய்கொண்டே இருக்கின்றோம். பெர்மனெண்ட் கிடையாது. உண்மையாக வாழ்வோம். எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் வேண்டாம், எக்ஸ்ட்ராலாம் பேசக்கூடாது. உள்ளதை உள்ளபடியே பேச வேண்டும். ஞானமாய் நடந்து கொள்ள பார்க்க வேண்டும், கவனமாய் நடந்து கொள்ள பார்க்க வேண்டும். நிற்க வேண்டிய இடத்துல தான் நிற்கணும், உட்கார வேண்டிய இடத்துல தான் உட்காரணும், பேச வேண்டிய இடத்துல தான் பேசணும், கவனிக்க வேண்டியதை கவனிக்கணும். முன்னால் செய்து விழுந்த பாவத்தை மீது செய்யக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு எதிரியாகிய பிசாசானவன் சுற்றி கொண்டு வருகின்றான், இவனை விழுங்கலாமோ என்று. பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் அந்த விவகாரத்தில் 8 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. டேய், உன் வாழ்க்கை என்னாச்சுடா? நீ வாழ பிறந்தவன், இப்படி ஒரு மாம்ச இச்சைக்கு நீ அடிமையாகி, நீ மாத்திரைகளை உபயோகித்து குடிவெறிக்கு ஆளாகி, செல்ஃபோனுக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைச்சிட்டியப்பா, தொலைச்சிட்டிய. எல்லாரும் சரியான தீர்ப்பு என்று சொல்லுகின்றார்கள். இதை ஏமாற்றினவன் யார்? சாத்தான். இதை கற்றுக் கொடுத்தவன் யார்? இந்த பிசாசு தான். அவங்களுக்கு தெரியாமல் போயிட்ட, கண்ணு திறக்காமல் போயிட்ட, சாத்தான் வஞ்சித்துட்டான. அவங்க அங்கேருந்து மனம் திரும்பட்டும். பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? பெண் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைங்க கதறி அழுறாங்க, என்ன இப்படி செய்யாதங்க அண்ணா, எங்களை விட்டுருங்க அண்ணா. அவங்க பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. சாத்தானுடைய ரகசிய வேலை இது. அதனால் இனிமேல் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், பாவம் புண்ணியத்துக்கு பயந்து நடக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், ஊழியக்காரங்களை எதிர்க்கக்கூடாது, சட்டத்தின்படி ஜீவிக்க பிரயாசப்பட வேண்டும். சில சின்ன பிள்ளைங்க, எங்கள் பேரம்மார் கூட, நான் பெருமைக்காக சொல்லலை, எசப்பா கிருபையினால சொல்கிறேன், சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது வலது பக்கமாக வந்தால், ஏம்மா நம்ம வலது பக்கம் வரக்கூடாது, நம்ம போகிற வழியில் இடது பக்கம் தான் நம்ம வரணும்னு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இடது பக்கம் நம்மளை கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க பள்ளிக்கூடத்துலேயே அதை கற்றுக்கொள்கிறார்கள். இப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அடுத்த தடவை நம்ம தனியாக போகும்போது நமக்கு ஞாபகம் வந்துடும், ஐயோ நம்ம வலது பக்கம் போகக்கூடாது, நம்ம போகும்போது இடது பக்கம்தான். எங்கே போனாலும் நம்ம இடது பக்கமே தான் போகணும். வண்டியில் போனாலும், சைக்கிளில் போனாலும், காரில் போனாலும், நடந்து போனாலும் அப்படி நமக்கு வருதில்ல. ஒரு பக்கம் தவறு செய்துட்டு அடுத்த பக்கமாக அதே தவறையே மீண்டும் மீண்டும் செய்யக்கூடாது. மனமாற்றம் வேண்டும், மனமாற்றம் வேண்டும். அப்பொழுது தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்கள் கண்ணீர் மாறிடும், உங்கள் கவலை மாறிடும். உங்களுடைய விசுவாசத்தை தேவன் பாராட்டுவார். கண்டிப்பாக உங்களுடைய விசுவாசம் பாராட்டப்படும். இயேசுவுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லையே என்கின்றார். அருமையானவர்களே, நாம் இப்படி பணிந்து குனிந்து கர்த்தருக்கு இசைவான பிள்ளைகளாக, விசுவாசம் உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக இயேசுவா கூட வாழ்ந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உங்களை அன்போடு கேட்கின்றேன்.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பெருநோய்தனில் கலங்கிடாதே, பாசத்தால் உன்னை சோதிப்பாரே. திமிர்வாதத்தால் அசைவற்றவன், தேவதயவினால் நடக்கலையோ. பெரும் நோய்தனில் கலங்கிடாதே, பாசத்தால் உன்னை சோதிப்பாரே. திமிர்வாதத்தால் அசைவற்றவன், தேவதயவினால் நடக்கலையோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த 100க்கு அதிபதியைப் போல எங்களை தாழ்த்த உதவி செய்து எங்களுக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்தை தந்து, நீங்கள் பாராட்டக்கூடிய விசுவாசத்தை எங்களுக்கு தந்து, ஒரே ஒரு வார்த்தையினால், வல்லமையான வார்த்தையினால் எங்கள் குடும்பங்களை வாழ வைக்க வேண்டும் என்று, உம்முடைய ரகசிய வருகையிலே நாங்கள் வர வேண்டும் என்று, உம்முடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, நாங்கள் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.